baby, calm down. Daddy? என்ன மௌனம் வருதுமா? இன்னைக்கு நம்ம வெளியூர்ல ரவுண்ட் அடிக்க போல. உள்ளூர்ல சுத்த போறோம். என்ன பிள்ளை? உள்ளூர்ல தான் சுத்த போறோம். ஒரே இடம் 10 லேப்பு அப்புறம் 4 டயரு ஸ்டீரிங்கு ஒரு ரோடு ஒரு எண்ணெய் பெடலு ஒரு பிரேக் பெடலு ஒரு ஆக்சிலேட்டர் ஒரு பிரேக்கு கொஞ்சம் ரத்தம் கொஞ்சம் ஸ்லேக்கான பஸ் எடுத்துட்டு பேசிடா ஏன்டா கோவிச்சுக்கிற கோவை குளிரா கோவிச்சுக்கிற ஏன்டா என்னடா ஆணு கூட கத்த மாட்டான் ஏன்டா கோவிச்சுக்கிற இது ஜான்சினா ஏன்டா கோவிச்சுக்கிறான் ஜிம்முக்கு போறான் இங்க புடிச்ச அமுக்குனா கத்துறான் இப்ப கத்த மாட்டான் புடிச்சவங்க கூட கத்த மாட்டியா 346 minutes later. எங்கடா போறோம் சர்வீஸ் தான் லேட் ஆகுறான் சீக்கிரம் கூட்டு போக மாட்டான் ரெண்டு போனா அப்படிதான் ட்ரெயின் இல்லை ஏன் நிற்கிறேன் உட்காரு நிற்க வைக்கிறானுங்களே நான் உங்க ட்ரைனிங்ண்ணே என்ன முக்குறீங்க வந்துருச்சு போயிட்டு வரோம் இங்க போயிடாதீங்களா அப்படிப்பட்ட போயிட்டு இல்லை நாங்கள் அப்போ எப்படி நாங்கள் காடி டேங்க்ல போவோம் இங்கே நீ போனா வச்சுக்கோங்க டினாமிக் எனக்கு தான்டா அது ஏன்டா திடீர்னு டினாமிக் உனக்குன்னு சொல்றது சாவு உனக்குன்னு சொல்ற மாதிரி பரவாயில்ல என்ன டினாமிக் இருக்குல்ல டினாமிக் வச்சிருக்கிறவனுக்கு எல்லாம் கண்டாவானுங்க பச்சை திட்டுவானுங்க நிச்சாலனி ஃபேக் அக்கௌண்ட் நானே ஃபேக் அக்கௌண்ட் ஒரு டினாமிக் ஃபைட்டர் டினாமிக் ஃபைட்டர் கீழே வந்து கமெண்ட் பண்றாங்க அந்த ஒருத்தருக்கா பாத்தீங்களா காடி ஓட்டுறவன் அவனை மட்டும் வெளியே வந்து கல்ல விட்டாடிங்கன்னு ஏதாச்சும் ஒரு வீடியோ கீழே அஸ்பால்ட் ஃபைட்டர் ஆஸ்ட்ரோனட் நிஷாலன் ஆஸ்ட்ரோனட் அசிங்கம் நிறைய பேர் வச்சிருந்தா 2 பேர் தான் வருது சரி விடு மறந்த பரல சரி சொல்லு காவா கலப்படம் கள்ளப்படமா வேற 2-3 பேர் வைப்பானே அவ்வளோதான்டா ஸ்ட்ரீட் பெக்கர் ரெடி பெக்கர் ஃபுல்லாக எல்லாமே இதுதான் ஃபிக்ஷனல் கேரக்டர் தான் ஆனால் ஆஸ்ட்ரோனட் மட்டும் அவங்க அப்பா வாசி கெடுத்துட்டாங்க படிக்க விட்டுருந்தாருன்னா அவர் படிக்கதான்டா விட்டாரு நான் தான்டா படிக்கல இது வெளிநாயக் அவங்க அப்பவே போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு கடைசியில் ஆசைப்பட்டு தான் பட்டாரு உங்க தாத்தா டாக்டர் அவரும் ஆசைப்பட்டாரு சர்வீஸ்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்றது கச்சேரிக்கு ஆசை தான் ஏன் அங்கே வந்து காடி ஓட்டுறான் சிறக்க அடிச்சிருவோம் அங்கே சில ஷர்ட் கடிப்பானுங்க ஆமாவா கம்யூனிட்டி கைட்லைன் அது என்ன கோகாட்டா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு கோகாட்டுன்ட்டாண்டா ஆமாம் லகுனாமூர் கோவில் புதுசாக அந்த பழசு தான் நாங்கள் தான் எங்களுக்கு புதுசாக திறந்துருக்காங்க நாங்கள் எங்கேயுமே வெளி பயணம் போகாதனால புதுசாக அப்போ திறந்தே பல மாதம் ஆகுது ஒரு 3-4 மாதம் தான் ஆகுது இல்லை அவ்வளோ ஆமாவா காடி ஓடல காடி நிக்குது இல்ல நான் தோ அப்படின்னியா லைட்டா மச்சான் சில்லாஞ்சி இருக்கியேடா சில்லாஞ்சி இருக்கியே நீ கேடு கெட்ட போறீ அவனே தெரியாதுடா அவன் டேவிட் சிம்பா அம்பா கூட அப்படின்னாங்க உட்காரலாமா சுங்க எப்ப தண்ணி தெரியுமா பழைய பட்டினம் ப்ரோ ரொம்ப பழசு ஆமா அப்படியே காஜி படத்துல போஸ்டர் அடிக்கிற மாதிரி இருக்காங்க என்ன இந்த ஓட்டம் ஓடுறாங்க அது பேர் குழுங்க
இது அதான் உனக்கு ஓட்ட தெரியுமா? எனக்கு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நீ கேட்குறப்ப உனக்கு தெரியும். உனக்கு மட்டும் தெரியுமான்னு கேட்டுறது சத்தியமா தெரியாது. உனக்கு தெரியுமா? ஓட்டு தெரியாது. ஏன் ஓட்டியிருக்கான் அவன் செப்பாங்களே ஷூ. இது பேர் என்ன? மஞ்சள் வீரன் முதல் போஸ்ட் தெரியுமா? மஞ்சள் வீரன் முதல் போஸ்ட். நான் குறி படம் விஜய் மாதிரி வாயில கட்டிங்க பிரேக்கு. பிரேக் பார்த்தா ஏதோ கரண்ட் ஒயர் நான் அஜித் குமார் மாதிரி நான் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நல்ல முடி வச்சுக்கிட்டேன். என்னோட ஆரம்பிக்க அதுக்குள்ள ஆக்சிடென்ட் வரைக்கும் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு பயம். ரொம்ப பயமா இருந்தா டயர்ல மோதிடுவான். இங்க வந்து மோதனா உன் டயர்ல ஏன் டயர்ல மோதி டயரை உயிரே போனாலும் சரி உயிர் போயிடும். ஒரு அளவுக்கும் பிரேக் பிடிக்க கூடாது. என்னைய அமுத்தணும். செத்துரு செத்துரு. சத்தியமா சத்தியமா இவன் தான் சொன்னா. இவரு எல்லா அளவுக்கும் என்னையா ஐயோ அப்படி பின்னாடி தள்ளி விடுறாங்க. நம்மளுக்கு வானவில் பாட்டு வயா போகிறது தெரியுதா? இப்படி போகும்போதெல்லாம் நான் ஒன்று யோசிச்சுட்டு போவேன். இது இந்த மாதிரி இல்லை, நார்மலாக மோட்டரில் போகும்போது காடியில் போகும்போது ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போவேன். யோசிப்பியா? என்ன இல்லை போகும்போது எனக்கு ஏதாச்சும் அந்த நாள் ஏதாச்சும் பேடாக போணுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போத்தி யோசிப்பேன். யோசிச்சுட்டு என்கிட்ட பேசிகிட்டே வருவேன் லூஸ் மாதிரி. அவங்க திரும்பிட்டான் இல்லைடா பேசுறது இல்லை, ஓகே நான் லூஸ் மாதிரி பேசிகிட்டே வருவேன். லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இப்போ அவன் கனெக்ட் பண்ணிட்டான். சொல்லு சொல்லு சொல்லு. முக்கியமான விஷயம் பேசும்போது பண்ணுங்க. அது நீ சொல்லாத லூஸ் மாதிரி பேசிட்டு வரும். அப்புறம் மாதிரி பேசிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ட்ராஃபிக்ல நின்றுன்னு வச்சுக்கோங்க, மோட்டரில் வரும்போது பேசிக்கிட்டே இருப்பேன். அதில் என்னது நீ ஏன் அந்த தப்பு பண்ண, எதுக்கு இந்த மாதிரி ஆச்சு, இது ஏதாச்சும் ஒன்னாலயா அப்படின்னு யோசிச்சுட்டே வருவேன். மண்ணுக்குள்ள வந்து என்னை பார்த்தா ஒரு மாதிரியா பார்ப்பேன். லூஸா இருக்கும். அது நீ தான் நினைக்கிற. ஹெல்மெட் போட்டனால அந்த மாதிரி நானே பேசுவேன். அப்படி பேசுவியா? உனக்கு அந்த பழக்கம் இருக்கா? பேசுவேன், பக்கத்துக்காரன் பேசுவேன். அது எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். அது 100% எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் அது வேகமா போகும்போது அப்படி இருக்காது. அதனாலதான் வேகமா போகும். ஏன் சொல்லு, நீ ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்ட, ஏதாச்சும் போய் அடிச்சு செத்துறணும். இவனால கத்த முடியாது, மோட்டர் பைப்பை கத்தணும். ஆடி பைப்பு கத்தணும். ஆடியா? இந்த மாதிரி போகும்போது இப்போ இன்னொன்று, இப்போ நீ இங்கே நிற்கிறியா, ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை பார்த்தா கூட உனக்கு பாவமாக இருக்கும். இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனையோ அந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு தோணும். எங்களுக்கு என்ன பிரச்சனையோ வந்து இங்கே ஓட்டிட்டு இருக்கானுங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ நம்ம இங்கே வந்துருக்கோம். நீ அந்த மாதிரி நினைப்ப? என்ன அது காயப்பட்டுருவியா? ஏதாச்சும் இருந்தா நினைப்பேன். என்ன நினைப்பேன்? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன 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 தோட்டம் வருது சொல்லுங்க. ஏன் ஏன் பதறீங்க? சொல்லுங்க, பட்டுன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரி தோட்டம் வரும். அது அது அச்சாண்டா 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 கொய்யால இதெல்லாம் பண்ணிடாதீங்க, இதெல்லாம் பண்ணிடாதீங்க. ஒன்றும் இருக்கும், உயிர் இருக்காது. இவனை எலிமினேட் பண்ணிடுவோமா? பிளேயர் ப்ரோ நம்பர் என்னது? 9. பிளேயர்னா என்ன? எண்ணி அமுத்துங்க வந்து அமுக்கிற போல துரத்துறோண்டு. அதான் இவனுக்கு 5 பேர் நல்லா ஓடுறாங்க. ஓகே, இது இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது எவ்வளோலாம் கேட்க போகிறானுங்கன்னு தெரில, பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கலக்கிட்டு கோப்பி இல்லை இது ட்ராக்ல நீலாம் கோப்பியே கலக்காத. எனக்கு ஒரு ஒரு இடத்துல சாப்பிட வரல பார்த்தீங்கன்னா போப்பீங்க சாப்பிட்டு வந்தேன். 5 வரல இருக்கு பாருங்க. அது ஒரு பெரிய கதை. அது சுழார் போட்ட கதை, அதோட பெரிய கதை. மச்சான் ஒரு தடவை கோப்பி கலக்கி கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அதெல்லாம் இவன் எங்கேயாச்சும் கோப்பிகள்ல வந்து வேலை கேட்டாலும் கொடுத்துறாதீங்க. என்னது இவனை விட்டு தனியா தண்ணி ஊற்றி விட்டு உப்பு போட்டு பியூட்டி மலர் பியூட்டி பேரு என்னமோ. அப்புறம் டேடி கோகாட்டு ஓட்டிருக்கியா? ஆனால் முக்கிய இறக்கை ரூ. இல்லை பரவாயில்லையா? 700 இருக்காது. எவனுக்காச்சும் யாருக்காச்சும் வாஜாவோ என்ன காடியாக இருந்தாலும் சரி 700 ட்வின் ரூபோ பேக்கேஜ் அவ்வளோதான். அண்ணன் போட்டு கொடுப்பாரு, அண்ணன் நல்லா போடுவார். இப்போ ட்வின் ரூபோ 1500 இருந்தால் காடி தைலண்டில் இறக்குன மாதிரி செஞ்சிடலாம். 2000 இந்த ஸ்டேஜ் இருக்காரு. அது நான் சீலாப்பா மூட ரொட்மையில பார்த்துட்டேன். சரி அவ்வளோதான் வேலை போல நான் சீலாப்பா உன்ட்ட சொன்னேன். அதுவும் ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்லுங்க. மச்சான் ஏன் மூட ரொட்கமில் பார்த்தானா அன்டைமா மூடாக வரணும். இல்லை
மூடா இருந்தானா அது உண்மை. மூடா டாட் மைன் வந்து பார்த்தேன், ஆனால் கடைசியில் எனக்கு தான் பூத்தா டாட் மைன். என்ன இன்சிடென்ட்னா, நானும் இவன் நிஷாலும் வந்து லே படிச்சுக்கிட்டு இருந்தோம் நைட்டு. அந்த டைம் ஒருத்த ஃபோன் சொல்லி தான் ஆகணுமா? என்னது சொல்லி தான் இழுக்குதுமாம்மா. சரி பரவாயில்ல சொல்லுவோமே. ஃபோன் அடிச்சு மறந்துடுவாடா. பரவாயில்ல 700 லிட்டர் ரூபாய் ஒருத்த ஃபோன் அடிச்சு சொன்னான். ஒருத்த ஃபோன் அடிச்சு வச்சா ₹20 அது அல்சாக்கி 700 போட போறான்னா எனக்கெல்லாம் வந்து நான் எச்சக்கெட்ட ஃபேமிலி, அன்எஜுகேட்டட் ஃபேமிலியும் கிடையாது. அன்எஜுகேட்டட் சுருவார் கழிச்சு சிம்பாக்கில் உட்காடுறான். படிப்பு விஷயத்துல அன்எஜுகேட்டட், காடி விஷயத்துல நான் சுத்தமா அன்எஜுகேட்டட். ஆனா இவன் சொன்னான்னு நான் நம்பினேன். நான் தேடி பார்த்ததில்ல ஒருத்தன். நான் ஒரு சின்ன நாத்த கேள்வி கேட்டேன், 700 லிட்டர் ₹20 கேட்டா செருப்பு கட்டி அடிப்பேன். அம்முக்குட்டி நல்ல மாட்டினேன். அது இது வந்து பர்சனலுக்குள்ள அதுக்குன்னு இப்படி இல்லாமல் சரி நான் போய் கட்டுறேன், நான் ஜீவனை கூட்டிட்டு போகிறேன். இவனை கூட்டின புரியா விளங்காது. ஏய் காசு கட்டணும், தாலி கட்டுறதில்ல. Meanwhile, பார்க்க திருட மாதிரி இருக்கான் பாரு. எதுக்கு திருடுற மாதிரி? டேய் இல்லைடா, இது ஹெல்மெட் போடுறதுக்கு இருக்குல்ல, அதுக்காக இது போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு. 2 மொத்தம் 4 டிக்கெட்டு. ஒன்று 270cc, இன்னொன்று வந்து 390cc. போகிறோம் கலக்கிறோம். 2026 ஆட்சி போகிறோம். Gerak lu, Paper Roger. Declare war again. Okay. Alright, ni just basic safety briefing sebelum masuk dekat dalam track lah. Sebelum ni pernah main go-kart? Tak pernah first time lah. Alright, ni just information. Kalau ada hak attack, tak boleh main kita punya go-kart. Hari ni sihat? Dia tak lihat kak. Alright, ni adalah etika pemakaian. Sebelum pakai helmet suit, kena pakai balon cover, kena pakai glove, kena pakai kasut. Okay, semua tak pakai kasut. Kami ada sediakan kasut dekat sini. Nanti just tukar sajalah. Okay, tak kena tak apa-apa charge. Glove dengan ni semua ada Alright. Ni adalah tentang go-kart. Pedal kanan adalah pedal minyak, pedal kiri adalah pedal brake. Jangan tekan dua-dua serentak sebab dia kosong. Dia tak jalan dan dia tak berhenti. Okay, tekan salah satu pedal sahaja. Kalau nak tekan brake, kena angkat minyak bagi habis baru tekan brake. Kalau tak, masih ada minyak lagi, brake takkan function. Okay. Yang ni tangan kena sentiasa ada dekat steering. Jangan pusing steering secara menunjuk sebab saya takut pusing kat dalam track. Dengar kak? First lap tu kenal track dulu. Untuk second lap tu kalau nak laju baru boleh laju lah. Alright, ni adalah peraturan dalam track. No bumping, no blocking. Kalau dua benda ni dibuat secara sengaja, first akan dikenakan penalty. Pikul ramlat akan panggil dia bagi amaran ataupun dia akan angkat papan kuning. Yang kedua, terus disqualified pada track and no refund. Kalau ada apa-apa terjadi dekat go-kart kami, kami akan kenakan charge lah. Baik, faham kan dia kak? Baik faham dia. Akan ada charge Alright, ni adalah sign yang ada dekat dalam track. Kalau nampak lampu kuning ni slow down, mungkin kat depan kita ada accident yang ringan-ringan, terpusing, terkeluar track, akan ada lampu kuning lah. Kalau nampak lampu merah, terus berhenti dekat dalam track, mungkin ada serious accident dekat depan daripada kita. Baik, dah faham tak? You jangan accident tau. Alright, ni adalah braking point. Kalau nampak cone ni, tolong tap boleh sikit. Selalunya cone ni akan ada dekat sebelum corner. Dia macam just information dekat depan kita ada corner. Jadi kurangkan kelajuan supaya tak overlap dengan corner. Kurangkan lajuan Kurangkan kelajuan. Lu ada faham tak? Itu lagi-lagi straight line hujung sana. Okay? Biasalah straight line orang nak tekan bagi laju. Jadi nampak cone, pijak brake, lepas tu baru corner lah. Okay? Alright, lampu kuning dengan lampu merah menyala serentak. Maksudnya 10 minit anda telah tamat. Nanti dekat bahagian belum masuk ni akan ada tayar merah putih. Kat sini juga akan ada pit crew yang guide untuk masuk dekat dalam ni. Okay. Nanti bila sampai sini tolong slow down, okay? Tengok dekat TV sana rank nombor berapa kat nombor 20 lah. Okay, ada apa-apa soalan? Tak ada. Okay, boleh terus proceed pakai helmet lah. Helmet ada sizing Orang செங்கேட்டா இருக்குடா. என்ன பண்ண இப்படி போட்டுரு மழை குரங்கு ஒரு சேவிங் பண்ண மழை குறவங்க ப்ரோ. வாய் எடுப்போம் ஜோக்கா இருக்குது. இப்படி ஹெல்மெட் மோட்டருக்கு தர மாட்டானுங்க. மோட்டரே இல்லை. டினாமிக் எதுக்குடா இந்த ஹெல்மெட்டு? டினாமிக் தான் இந்த மாதிரி ஹெல்மெட் தேவைப்படும்.
கொளுத்து ஒழிஞ்சிரும். ஏமாட்டிக்கிடுமா அடிக்காதடா மொத்தம் கவாசாக்கிது. ஏமாட்டிக்கிடுமா நல்லாடுறா ஆசீர்வாதம் வாங்குறான் பாடுறான். சாவு வச்சுக்கோண்டா Much later. கொஞ்சம் விட்டா நிஷால சட்னி ஆயிருக்கும். இவன் பக்கத்தில் வரான், இவங்க பக்கத்தில் என்னது வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின மாதிரி பக்கத்தில் வரான் இவன். நான் ஒரு கட்டத்தில் சுற்றினதுக்கு அப்புறம் சரி பிடிச்சலான்னு பார்த்தேன். நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டீங்க. நான் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 3வது ரவுண்டு கழிச்சுட்டேன்னா எப்படி ஓட்டணும்னே தெரியுது. சரி அம்மாடி வச்சாம்பர் எனக்கு. ஆனால் இதுக்கப்புறம் பயம் இல்லை, பார்த்துக்கலாம். இவனை தோட்டு அடிக்கணும் பக்கத்தில் இப்போ வந்து இவன் ஃபஸ்ட்டு, நீ செகண்ட் வந்ததுக்கு எப்படி என்னது அழுவுறிய? நான்லாம் லாஸ்ட் வந்தேன். நான்லாம் ஒப்பாரி வச்சு அழுவணும் தெரியுமா ஒரு வாரம். அழுவே இல்லை. என்னது நம்ம வச்சாலும் போடாமல் நான் பண்ணுவேன். நான் ஜெயிப்பேன். நானும் உன்னை நல்லா கேட்பேன். இவன் ஃபஸ்ட்டு, இவன் ஃபஸ்ட்டு, இவன் செகண்ட், இவன் வந்து தேர்ட் பார்ட்டி, நான் வந்து லாஸ்ட்டு. லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்டா வரான்னு முக்கியம். லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வரான்? ஜீவன் ஜெயிச்சதுக்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். நான் ஒரு படம் வச்சுருக்கேன். படம் வந்து செய்ய போனல, அந்த படத்தில் வந்து ஒரு சாங் வந்து ஒரு ஜிங்கினமணி பாட்டு வச்சுக்கோமே. ஜிங்கினமணி பாட்டு இப்போ ஜிங்கினமணி ஒரு பாட்டு. மாதிரி ஒரு பாட்டு தான். அது பாட்டு தான்டா. அந்த பாட்டுக்கு ஒரு சொந்த ஒரு ஆள் ஆடி காட்டு, வேற ஒரு ஆள் ஆடி காட்டு. ஆடி மாதம்லாம் இல்லை, சும்மா ஆடி காட்டு. அப்போ தான் என் படத்தில் வந்து அவன் தூம் பண்ணுங்க. மச்சான் பண்ணு மச்சான். மச்சான் ஜிங்கின மணி மாதிரி ஆட சொன்னா கவுண்டமணி மாதிரி ஆடிட்டு இருக்க மச்சான். நீ ஐயோ நீ ஏட்டையா காமெடி பண்ணுறது. இவன் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ தன்னடக்கமாக உட்காந்துருக்கான். இவன் செகண்ட் வந்ததுக்கு என்ன பேச்சு பேசுறான் பார்த்தீங்களா? செகண்ட் நம்ம யார் வம்பு தும்புக்கும் போகல. தேர்ட் பார்ட்டி இப்போ தெரியுதா சார்? இதெல்லாம் சொல்லலாம். நியாயமா? இப்போ நீ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு உனக்கு என்ன அபிப்பிராயம்? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? எனக்கு பாஸ் இல்லை, மறுபடியும் விளாட்றேன், ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன். என்ன விளாட்ற? என்ன ஃபர்ஸ்ட் காட்டில் விளையாடுவான் மச்சான். காட்டுக்காரன். ஓகே, இப்போ உன்ட்ட நான் கேட்குறேன். சரி, நீ தேர்ட் வந்ததுக்கு உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப 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 கவலை. ரொம்ப இது பண்ணாத, ஒழுங்கா சொல்லு. ஓகேலா தேர்ட் ஓகேலா. என்னது ஸ்டேரிங் ரொம்ப அது அழுவதிங்க சார், நான் ஏன் தப்பு என்னன்னா, நான் இன்ஜினை கழட்டி வச்சுட்டு ஓடிட்டேன். அதுதான் பிரச்சனை. மச்சா கபரேட்டர் கழட்டி வச்சுட்டு ஓடிட்டான். அவன் பெட்ரோலே போடல. அவன் வந்துட்டு கவசத்தை கட்டிட்டா ரிங்கானாச்சு. கண்ணாடி திருப்பினால என்னது ஒஸ்பவர் கூடிடுச்சு. ஆனா நீ வந்து தெரியுமா பக்கத்துல இங்கே கையை தூக்கினான் பாரு. எனக்கு இவன் தான் பக்கத்துல வந்தான்டா. நான் நினைச்சேன் ஏதோ ஒரு உருவம் போகுது. நான் வேதாளம் முருகன் மரம் ஏறின மாதிரி இது பாரு வந்து கையை தூக்கிட்டு போறான். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நிஷாலன்? என்னை பற்றி தான்டா சொல்கிறான். எப்படி சொல்லியிருக்கீங்க? வருத்தாமாமே அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை என்ன தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லுறீங்களா, இல்லை ஒரு செகண்ட் கூட இல்லை, எதுவும் மில்லி செகண்ட் கூட அடிச்சுட்டு என்ன பேச்சு போயிரு. அதுக்கு கோசம் செகண்ட் எத்தனையோ கேப்பில் தான். அடுத்த வாட்டி என்ன பண்ணுவோம்? எனக்கு தான் காடி ஓட்ட தெரியல. என்ன பண்ணுவோம்? நான் உன் பின்னாடி ஏறிக்கிறேன். சைக்கிள் பாவத்து என்னை ஊருக்குலாம் சுற்றிட்டு கொடுத்து. ஓகே தான். சர்பேட்டை போகிற மாதிரி சைக்கிளில் போகிற மாதிரி கோகட் நான் ஓகே தான். வெளியே போயிட்டு வருமா? இந்த இது
வண்டி எனக்கு என்ன தெரியுமா வளைஞ்ச வளையல அம்மாடி டயர் இழுத்துச்சு பாரு எனக்கு. ஆமா எனக்கும் லைட்டாக கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. சத்தியமாக சொல்கிறேன், கீழே இருந்த 2 லெமன் டக்குன்னு மேலே வந்துச்சு எனக்கு. முழுங்கிட முடிஞ்சிட்டுன்னு இல்லைன்னா வெளியே வந்து விழுந்துருக்குமே. அது பின்னாடி இவன் வந்து எனக்கு இந்த டயர்ல போய் மோதிடுவோன்னு பயம். ஏன்னா உழவு நிறைய டயர் வச்சிருக்கேன், ஏதோ டயர்ல மோத போறேன் எனக்கு ஒரு நாள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்ணி டயர் கிட்ட போனேன்னா டயர் மாற்றிட்டு ஏய் டயர் திரும்ப மாற்றிட்டா 1050 லிட்டர் தெரியுமா தெரியாதா? செகண்ட் ஹேண்ட் என்ன முட்டா போயிட்டாது செகண்ட் ஹேண்ட் அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. நிற்காத உங்களுக்கு ஆண் குழந்தை சர்வீஸ் பப்போடா. இது ரொம்ப ஒரு மச்சான். ஓகே தான். ஆமா என்னது பரா மச்சான். சுற்றி நின்று அடுத்த விட்டு கொடுத்ததுல பிச்சை எடுத்து வாழ்றீங்க. வெக்கமா இல்லை உனக்குலாம்? விட்டுட்டு தானே கொடுப்பான். இல்ல நம்மளும் நீயும் நானும் ஒரே உயரத்துல இருக்கோம் மச்சான். நீ கட்டே இருந்த இப்போ உயரம் ஆயிடு மச்சான். நான் ஒன்று சொல்லுவேன் சரிடா, 1வது நம்பர் போ. நான் ஒன்றா தான் இருக்கேன் கொண்டாத்துக்கு 3 பேர் நாசமா போவீங்கடா. 2வது வாங்க 3 பேர் நாசமா போவீங்கடா. கமான் guys. நிஷால நிஷால சுழுவா இருக்கீங்களா? என்னமோ ஃபிளாஷ் அடிச்சுட்டா. ஓகே ஓகே எல்லாம் முடிஞ்சா? ஓகே சந்தோஷமா செஞ்சோம், பயங்கரமா செஞ்சோம். டயரும் பயங்கரமா செஞ்சிச்சு. கோகாட்லாம் என்ன கோகாட்டு சொல்லு. இங்க பாருங்க, தான் வண்டினா இதான் மஸ்தான் வண்டி. மஸ்தான் அந்த இவன் தான் மஸ்தான் பாருங்க. இதுதான் உன் காடி உன் மோட்டர் எடுத்துட்டு வர காடியும் இல்லை மோட்டரும் இல்லை. என்னதான் கோகாட் இருந்தாலும் என்னைக்குமே இதான் எங்களோட முத வண்டி. சொல்லி முடிச்சிருவோம். இதுக்கு மேல எப்போ விளாகுன்னு இதுக்கு மேல எப்ப விளாகுனா சக்தி தான் கௌதம லவ் பண்றான் அவ்வளவுதான் சொல்லிட்டு கவுந்துடுறோம். ஐயோ பெரிய மனுஷன் கூட பேப்பாய் உனக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதுடா. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்